ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம புது மொபைலெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நமக்கு மொபைல் பாக்ஸ் கிடைக்கும். இதை நம்ம தூக்கி போடாமல் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டபுள் சைட் சொல்லிட்டு தீர்ந்து போச்சுன்னா இந்த ரோலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு இந்த தீந்து போன ரோல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாட்டின் ரிப்பன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த சாட்டின் ரிப்பனை சுற்றி எடுத்துடலாம். நீங்கள் உள்ளன் நூல் இருந்தாலும் கூட உள்ளன் நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோலில் சாட்டின் ரிப்பனை சுற்றியாச்சு. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் கூட ஒட்ட வச்சுக்கலாம். நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஜன்னலுக்கு கதவுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் மாட்டி விட்டுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனுக்கு இதை மாட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைகளோட பொம்மை கூட இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்யூஸ் எல்லாம் போயிருச்சுன்னா அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, கட்டரு இதையெல்லாம் நம்ம வச்சிட்ருப்போம். இதை இண்டிகேட்டர் இதெல்லாம் வச்சிட்ருப்போம். இதையெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பால் பெயிண்ட் பெண்ணு தான் எடுத்து வச்சுருக்கு. இதில் பேக் சைடு இருக்கிற இந்த மூடியை நம்ம கழட்டிடலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, நம்மக்கிட்ட குண்டூசி, தைக்கிற ஊசி இதெல்லாம் இருந்ததுன்னா இதையெல்லாம் நம்ம இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஒரு 10-20 ஊசி கூட போட்டு வச்சுக்கலாம். குண்டூசியாக இருந்ததுன்னா ஒரு 50 குண்டூசி கூட இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஒன்று இந்த வழியில் வருது. அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா மொபைல் நம்ம வாங்குவோம். அப்போ மொபைல் வாங்கும்போது இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ் எல்லாம் நிறையா நமக்கு சேர்ந்துடும். இதையெல்லாம் நம்ம எப்படி வீட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் இதை ஸ்டிக் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் பொண்ணுகடை இருந்தாங்கன்னா அவங்களுடைய நெயில் பாலிஷ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.